ஹலோ கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகம். சில நாளாகவே பாண்டிச்சேரியில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா மதிய டைமில் பார்த்தீங்கன்னா வெளியிலாம் போகவே முடியல, அந்த அளவுக்கு வெயில். அதுவும் இல்லாமல் நம்ம வேலை செய்கிற இடமும் ஹீட்டு, அங்கேயும் சமாளிக்கவே முடியல. இருந்த போதிலும் ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல் போட்டேன். அப்படி இருந்தும் வேர்த்து கொட்டிக்கிட்டே இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு காற்று அடிக்கிற இடமா பார்த்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்காக நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு லாங் வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள். நோனாங்குப்பம் பிரிட்ஜ். பாண்டிச்சேரியில் இந்த நோனாங்குப்பம் பிரிட்ஜுங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான இடம். அதுவும் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நல்லாவே காற்று அடிக்கும். ஏன்னா டைரெக்ஷன் ஈஸ்ட் சைடில் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் கடல் இருக்கிறதுனால எந்த ஒரு தடுப்புமே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல விண்டோடைய ஸ்பீடு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். பொதுவாக நான் சவுத் டைரெக்ஷனில் வேலைக்கு போனேன்னா, வேலை விட்டு போகும்பொழுதே நான் இந்த ஓல்டு பிரிட்ஜு சைடு தான் வருவேன். ஏன்னா அந்தாண்ட பிரிட்ஜு டிராஃபிக்காக இருக்கும். எனி டைமும் ஒரு பரபரப்பாக போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஓல்டு பிரிட்ஜில் நாம் டைவெர்ட் ஆனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை காற்று வாங்கிறதுக்கோ கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் இங்கே நேரத்தை செலவிடலாம்னு சொல்லிட்டு இந்த நோனாங்குப்பம் பிரிட்ஜுக்கு வந்திருக்கேன். இன்னொரு விஷயம், இங்கே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று, என் பேக் இருக்கிறது தெரியும். இது என்னுடைய ட்ராவல் பேக்கு. நான் வெளியூர் ட்ரிப்பு ஏதாவது போகணுன்னு சொன்னால் இந்த பேக் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுக்குள்ளே எனக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். அதனால் எனக்கு இது ரொம்ப ஒரு வசதியாக இருக்குன்னு சொல்லலாம். ட்ராவல் பேக்கை இங்கே லோக்கலில் வர்ற இடத்துக்காக எதுக்காக எடுத்துகிட்டு வந்தோன்னா, இந்த பேக்குக்குள்ளே ஒரு ஸ்டூல் இருக்குது. பொதுவாக நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபோல்டபுள் ஸ்டூலு. அது என்னுடைய ட்ராவலுக்காகவே நான் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி ஒரு கச்சிதமான ஒரு பேக்குள்ளே வைக்கிற மாதிரி நான் அதை செஞ்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து பிரித்து போட்டு இங்கே அடிக்கிற இந்த நல்ல காற்று நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் அந்த ஸ்டூல் நான் உங்களுக்கு காமிக்கணுன்னா, இந்த ஒரு நிமிஷம். அது எனக்கு நான் வெளியே எங்கேயாவது போனேன்னாக்கா, என்னுடைய ட்ராவல் டைமில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது இந்த ஸ்டூல் தான். ஏன்னா நம்ம வெளியெல்லாம் போகும்பொழுது அங்கே உட்கார்ற மாதிரியான இடம்லாம் இருக்காது. பொதுவாக நம்ம எப்படி இருக்கும் வெளியிலன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இது இப்போ என்னுடைய இந்த பேக்கில் இருந்து தான் எடுத்தேன். இதை அப்படியே நாம் என்ன பண்ண போகிறோம், இது ரொம்ப வெயிட்லெஸ். இது நான் செஞ்சதுலேயே ரொம்ப லைட் வெயிட்டு. பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபிங்கர்ஸ்லேயே இதை லிஃப்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃபோல்டபுள் ஸ்டூல். நான் பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது என் பேக்கில் இருக்கும். இன்றைக்கி இதை தான் நான் கையில் கொண்டு வந்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓரமாக இருக்கிற இந்த கட்டையில் அப்படியே பிரித்து போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நான் காட்டுறேன் அழகாக. இது ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இது என் பேக்கில் இருக்குங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோல்டபுள் ஸ்டூலில் உக்காந்துட்டேன். பார்த்தீங்களா? இப்போ இங்கே வர்றவங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. இங்கே தரையிலே உட்காரலாம். அவங்கவுங்க ஏதாவது ஒரு பேப்பரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு உட்காருவாங்க. ஏன்னா இது சுடும், அப்படியே காங்கிரீட்டுன்றதுனால இந்த பகல் நேர வெயில் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதனால் இது தரையில் உட்கார முடியாது. அதே மாதிரி இந்த வால்லையும் சாய முடியாது. அப்படியே ஒரு ஹீட் அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்டூலை கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா எப்படி ஒரு ஜம்முன்னு உட்காந்துட்ருக்கேன்னு. இதுதான் என்னுடைய ஈவினிங் டைம். பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் காலையிலேருந்து ஏதோ ஒரு வேலையில் இருந்திருக்கலாம், இல்லை இந்த ஹீட்டில் ரொம்ப ஒரு ஏசி காற்றுலேயோ இல்லை ஒரு ஃபேன் காற்றுலேயோ கூட இன்றைக்கி பொழுதை நீங்கள் கழிச்சிருக்கலாம். ஆனால் நேச்சுரல் ஏருக்கு ஈடு இணையாக எதுவுமே கிடையாது. ஏன்னா இயற்கையான காற்று வாங்குறது தான் உடம்புக்கு நல்லது. ஆர்டிஃபிஷியலாக நாம் உருவாக்கி செய்யப்படுற கூலிங் ஃபேன் காற்று இதெல்லாம் விட நேச்சுரலாக அந்த கடற்கரை ஓரமாக வர காற்றுங்கிறது ரொம்ப சூப்பர். அதுக்காகவே நான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப நல்லா போகுது இந்த ஈவினிங். உங்களுக்கெல்லாம் எப்படி போகுதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.